ஓம் நம சிவாய போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி. திண்டுக்கல் மாவட்டம் என்று சொல்லப்பட்டாலே அபிராமி அம்மனுடைய சித்திரை திருவிழாவில் பெருந்திலாக வருகை ஈசன் திருவருளால் பெறுக. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வருகை ஈசன் திருவருள் பெருக வந்து திண்டுக்கல் என்றாலே நம்முடைய பத்மகிரி என்று சொன்னாலே நம்முடைய அபிராமி அம்மனுடைய நினைவில் வருகின்றது. அபிராமி அம்மன் திருவருளால் சித்திரை பௌர்ணமி அப்படி என்று சொல்லும். சித்திரை பௌர்ணமி மிக விமர்சையாக கிரிவலம் நடைபெறும். மாதந்தோறும் ஒரு பௌர்ணமியில் கிரிவலங்கள் நடைபெறுவதால் சித்திரை பௌர்ணமி மிக விமர்சையாக நடைபெறுவதாக இந்த மாதத்தில் நம்முடைய அபிராமி அம்மனுடைய அறக்கட்டளை சார்பாக நிறுவனம் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. நோட்டீஸ்கள் மற்றும் போஸ்ட்கள் வழங்கப்படுகிறது. இன்றைய வந்து திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரையில் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது போது எல்லா சிவாலயங்களும் மிக விமர்சையாகவும் இந்த திருக்கல்யாணங்கள் நடைபெறுவதால் இன்று அபிராமி அம்மன் கோவில் வந்து செல்லும் பக்தர்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள். சற்று உள்ள போய் இந்த கோயில் வளாகத்தில் அம்மன் சுவாமி அப்பனுடைய நம்ம திருவருளை பெற்று செல்வதும் நம்முடைய சுவாமி திருவருளை நம்ம பார்க்க போகிறோம். அபிராமி அம்மன் திண்டுக்கல்னுடைய பெருமை என்ற ஸ்ரீ அபிராமி அருள்மிகு அபிராமி அம்மனுடைய உடன் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் திருக்கோவில் ஆலயத்தில் இன்று சித்திரை பெருவிழாவின் வருகை ஈசன் திருவருள் வருகை பக்தர் கோடிகள் இன்று திருக்கல்யாணம் முன்னிட்டு மிகச் சிறப்பாக வந்து கொண்டிருக்கும் காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இப்பொழுது நம்முடைய நுழைவாவி அப்படி சொல்றது கிழக்கு வாசல் அப்படின்னு சொல்லப்படுது. அபிராமியினுடைய முன்பாக நுழைவாசல் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சுவாமியினுடைய இன்று திருக்கல்யாணம் முன்னிட்டு வந்து மிக சிறப்பாக இங்கு வரும் பக்தர்கள் கோடிகள் வருகின்ற சித்திரை பௌர்ணமி விழாவில் கலந்து கொள்ளவும் அனைவரும் வருகிறவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறப்படுகிறது. ஓம் நம சிவாய போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி. சித்திரை திருக்கல்யாணம் முன்னிட்டு மிக சிறப்பாக இந்த 10 நாள் சித்திரை மாதத்தில் ஸ்ரீ அபிராமி அம்மனுடைய திருவிழா திண்டுக்கலினுடைய மகிமையின் கோலாகலமாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 29/4/2025 தேர் பவனி ஊர்வலமாக செல்லும் காட்சிகள் நாளை மிக விமர்சையாக சித்திரை மாதத்தில் தொடங்கப்படுகிறதுனால் இன்று திருக்கல்யாணம் முடிந்து நாளை 29/4/2025 அபிராமி அம்மன் திருவருளால் இந்த தேர்வில் படம் பிடித்து செல்லப்படும். ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் இந்த ஒரு நாள் தான் இந்த தேர் வலம் வரும் காட்சி நம்ம பார்க்கப்படுகிறது. இப்பொழுது ஏஎம் சன்ஸ்டார் யூடியூப் சேனல் மூலியமாக சபரிசை மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்டதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அபிராமி பக்தர்களும் மற்றும் அடியார் பெருமக்களும் அனைவரும் பெருமக்களும் வருகின்ற சித்திர பௌர்ணமி விழாவில் கலந்து கொள்ள அன்போடு வருக என்று அபிராமி அம்மனுடைய அறக்கட்டளை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. சுவாமியை பார்ப்பதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையாக செல்லும் காட்சி நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இன்று வந்து திருக்கல்யாணம் முன்னிட்டு சுவாமியை உண்டு அம்மனை பார்ப்பதற்காக பக்தர்கள் வரிசையாக நின்று அம்மனை தரிசனம் செல்வதற்காக காத்திருக்கும் பக்தர்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஓம் நம சிவாய போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி. ஓம் சுக்லாம்பரத விஷ்ணு சஜோர்ம சதர்புச பிரசன்னாவதன ஜீவோத சர்வ விக்னோபசாண்டாய் ஓம் மகா கணபதி விக்ன கணபதி. இன்று ஸ்ரீ அபிராமி அம்மன் திண்டுக்கல் என்றாலே இந்த திருக்கல்யாணம் முன்னிட்டு மிக சிறப்பாக பக்தர்கள் வந்திருந்து மாங்கல்யங்கள் அணிவித்து அம்மனை தரிசித்து அப்பனை தரிசித்து வழிபாடு செய்யும் காட்சிகள் நம் பக்தர்கள் வந்து இறைவன் நம்முடைய அருளை நினைத்து இறைவன் நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் துன்பங்கள் பாவங்கள் போக வேண்டும் என்று இறைவனை நினைத்து கொண்டு நம்முடைய வாழ்வை நலமாக குடும்ப நலம் பெற வேண்டும் என்றுதான் இங்கே பிரார்த்தனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சரி, அபிராமி அம்மன் சொல்லப்பட்டால் நம்முடைய திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படி சொல்லப்படுகிற பத்மகிரி மலை தான் அபிராமியர் முதலாக தோன்றப்பட்ட வந்து பத்மகிரி மலையில் இருக்கும் திருக்கோவில் தான் இந்த அபிராமியர் இருந்தது. மன்னருடைய காலத்தில் வந்து கிருஷ்ணமூர்த்தி நாயனார் அவர் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த சுவாமி வந்து திருவருளாகப்பட்டது. இது சித்திரை மாதம் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டில் எங்கு உலக அளவில் இருந்தாலும் இந்த சிவாலயங்கள் வந்து திருக்கல்யாணம் நடைபெறுவது மிக விமர்சையாக நடைபெறும். அப்போ இந்த விமர்சையாக நடைபெறும் நம்முடைய குடும்ப நலனுங்க பக்தர்கள் எல்லாருமே அந்த தாலி திருமாங்கல்யங்கள் மாற்றி அந்த அப்பன் அருள் அம்மன் அருளாக நினைத்து வணங்கி நம்ம வாழ்வியல் வந்திருக்கு கஷ்டங்களை நினைத்து இறைவனிடம் வேண்டிக் கொள்வது வழக்கமாக இருக்கும். ஓம் நம சிவாய போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி. இந்த சுவாமியினுடைய விநாயகர் அப்படி சொல்லப்படுறது வெள்ளை யானை அப்படின்றது சுவாமி ஒவ்வொரு வளாக வரும்போது நம்ம ஊர்வலத்தில் இந்த வெள்ளை யானை முகத்தில் வந்து வருவாங்க ஒவ்வொரு நாட்களே. மற்ற இன்னைக்கு வந்து இந்த திருக்கல்யாணம் வந்து பக்தர்கள் வந்து மிக சிறப்பாக வந்து இந்த 10 நாள் சித்திரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறார். இன்று திருக்கல்யாணம் முன்னிட்டு அம்மனுடைய
அம்பாளுடைய ஸ்ரீ அபிராமி அம்மனுடைய திருக்கல்யாணம் சற்று சில நேரத்துக்கு முன்னுக்கு முடிந்து விட்டது. இப்பொழுது நம்முடைய சுவாமி திருமண குளத்தில் அமைந்திருக்கும் காட்சியை நம்ம பார்க்க போகிறோம். இருக்கும் பக்தர்கள் நம்முடைய குடும்ப நலனுக்காக அவங்களுடைய திருமாங்கல்யங்கள் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யப்பட்டு நம்முடைய குடும்ப நலன்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு வேண்டிக் கொள்வதுதான் வழக்கமாக பார்த்து கொண்டிருக்கோம். திண்டுக்கல் என்று சொல்லப்பட்டால் பத்மகிரி மலை ஸ்ரீ அபிராமியனுடைய திருவருளால் மட்டும் வருகின்ற சித்திர பௌர்ணமி திருவருளால் மிக விமர்சையாக நடைபெறுவதால் சுவாமியினுடைய அலங்காரம் இப்ப திருமண கோலம் காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். பக்தர்கள் தரிசிக்கப்படுகின்ற நம்முடைய குடும்ப நலனுக்காகவும் திருமாங்கல்யங்கள் பூ வைத்து மாங்கல்யங்கள் மாற்றப்பட்டு புதுமையாக நம் வாழ்க்கையில் வரும் கஷ்ட துன்பங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கிட வேண்டும், எங்களுடைய நல்ல வாழ்வை அமைய வேண்டும் அப்படி என்று அப்போ சுவாமியின் அப்பனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டிக் கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இது அபிராமி அம்மனுடைய திருமண காட்சி நம்ம சுவாமி இருக்கிறதே காட்சி. திண்டுக்கல் ஸ்ரீ அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் சுவாமியினுடைய காட்சி நம்ம சுவாமியினுடைய திருவடியில் அந்த திருமண அலங்காரத்தோடு இன்று உலகமெல்லாம் இருக்கும் என்று திருக்கல்யாணம் முன்னிட்டு என்று சொன்னாலே நம்ம உலகில் முதல் கடவுளாக வணங்கப்படுவது சிவபெருமானுடைய திருவருள். அவருடைய எந்த ஒரு தொழிலும் முன்கடவுளாக நினைக்கப்படுவது விநாயக பெருமாளை என்று வழிபாடு செய்யப்படும் கணபதி ஹோமம் ஆரம்பிச்சு அப்போ முகூர்த்த நேரங்கள் ஆரம்பித்து திருமணங்கள் எல்லாம் சுவாமிக்கு நடத்தப்பட்டு மிக சிறப்பாக பக்தர்கள் வேண்டிக் கொள்ளும் காட்சிகள் அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஓம் நம சிவாய் போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி. அந்த யூடியூப் சேனல் மூலியமாக ஆன்மீகம் மற்றும் சமூக சேவைகள் பற்றி வீடியோவில் பார்க்கப்படுகிறோம். மருது நடிகர் தம்மை ஏம் சன்ஸ்டார் அண்ட் முருகேசன் அவர்கள் சிவன் அடியார் அண்டு சைவ சித்தாந்த ரத்தின பட்டம் பெறப்பட்டவர். ஓம் நம சிவாய பற்றி, தென்னாடுடைய சிவனை பற்றி. பற்றி இன்று திருக்கல்யாணம் முன்னிட்டு நம்முடைய ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவருளால் பக்தர்கள் பிரசாதங்கள் அந்த பூக்கள் வாங்குவது நாம் பக்தர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக இன்று திருநாள் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானுடைய திருக்கல்யாணம் என்று சொல்லப்பட்டாலே மதுரையை மீனாட்சி என்றால், திண்டுக்கலில் என்றால் ஸ்ரீ அபிராமி என்று சொல்லுவது. பத்மகிரி மலையில் முதலாக தோன்றப்பட்ட தாமரை குளம்
அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு லிங்கத்தின் வடிவாக இந்த பத்மகிரி மலை அமையப்பட்டது. அப்ப கிருஷ்ணமூர்த்தி நாயனார் அப்படிங்கிற மன்னர்கள் அங்கிருந்து ஒரு கோவில்கள் மிக சிறப்பாக அந்த கோட்டையில் கட்டப்பட்டு, மலைக்கோட்டையில் அப்படி சொல்றது பத்மகிரி மலையாக அகத்தியர் முனிவர் வழிபாடு செய்யப்பட்டு, அப்பொழுது முருகபெருமானுடைய தாமரை குளத்தில் 6 முகங்களாக இந்த திருக்குழந்தைகளை பெற்றெடுத்த பார்வதி அன்னை தாயா ஸ்ரீ அபிராமி அம்மனை கிடைக்கலாம் காட்சியாக கிடைக்கப்பட்டதுதான். இந்த சித்திரை மாதம் என்று சொல்லப்பட்டாலே இந்த 10 நாள் திருவிழா தொடர்ந்து நடக்கப்படும். சித்திர பௌர்ணமி என்று சொல்லப்படுறது மிக விமர்சையாகவும் நடக்கப்படும். திருக்கல்யாணம் என்று சொல்லப்பட்டாலே உலகளந்திற்கு சிவபெருமானுடைய திருக்கல்யாணங்கள் ஒவ்வொரு சிவாலயங்களிலும் மிக சிறப்பாக நடக்கும். அதே அந்த பக்தர்கள் நம்முடைய குடும்ப நலனுக்காக திருமாங்கல்யம் நினைத்து இறைவனை நினைத்து மாற்றப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையும் அந்த சிவபெருமானை திருவருளாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த வழக்கமாக அபிராமி என்று சொல்லப்படுகிறது நம்முடைய திண்டுக்கல்லுடைய பெருமையாக தான் நான் பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் இன்னொரு பெருமை என்ன சொன்னார், பூட்டு என்று சொல்லப்படுகிறது. அதுபோல்தான் இறை அருள் என்ற இந்த உலகம் நிலை என்று சொல்லப்பட்டால் ஒவ்வொரு ஊரில் அந்த இறைவன் தோன்றப்பட்ட காட்சிகள் தான் அந்த வரலாறு முதல் காரணமாக இருக்கும். அப்போ சிவபெருமானுடைய கலைப்பட்டாலே இந்த அபிராமி அம்மன் ஸ்ரீ அபிராமி அம்மன் இந்த பத்மகிரீஸ்வரர் சுவாமிகளோட திருவருளாக நம்ம பார்க்கப்படுகிறது. இன்று சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று சுவாமியினுடைய திருக்கல்யாணம் முன்னிட்டு பக்தர்கள் மிக சிறப்பாக இறைவனை வழிபாடு செய்து அம்மனுடைய பிரசாதங்கள் அப்பனுடைய பிரசாதங்கள் வாங்கி திருவருளையை இறைவனை நினைத்து வாங்கி ஓம் நம சிவாய போற்றி தென்னாருடைய சிவனை பற்றி ஒவ்வொரு சிவாலயங்கள் 63 நாயன்மார்களுடைய சுவாமிகள் திருவருள் வைக்கப்பட்டது. அந்த சிவாலயத்தில் பார்க்கப்படும் போது அந்த 63 நாயன்மார்களும் நம்ம இருக்கும் காட்சி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சற்று சிவாலயத்தில் அம்மனுடைய வலப்புறம் பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி
ஒரு அமையப்பட்டிருக்கும் காட்சி தான் பக்தர்கள் பிரசாதம் வாங்கி கொண்டிருக்கும் காட்சிகள். அந்த கன்னிமூல கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிமூலையில் என்பது ஒரு கணபதியை வைக்கப்பட்டிருக்கும் காட்சி தான் அந்த கணபதியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இது திண்டுக்கல்லுடைய ஸ்ரீ அபிராமி அம்மனுடைய கோயில். இன்று திருக்கல்யாணம் மிக விமர்சையாக பக்தர்கள் பிரசாதங்கள் பெற்று சுவாமியுடைய வணங்கி செல்லும் இந்த காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அருள்மிகு சோமேஸ்வரர் சுவாமி வந்து சுவாமி பின்னால் வந்து இருக்கும் அந்த ஆலயம் பார்த்து கொண்டிருக்கும். வரராஜ பெருமாள் சுவாமிகள் பார்த்து கொண்டு இருக்கும். மகாலட்சுமி சாமி இங்கே அமைந்திருக்கும் காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சுவாமி வந்து நமக்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்கும் வந்து திருக்கல்யாணம் நடைபெற்றிருந்த அந்த மேடை, அந்த முருகன் சன்னதி, அந்த முருகன் பெருமாள் தெண்டபாணி சுவாமி அந்த முருக பெருமான் முன்னாலே இருக்கும் காட்சிகள் இருக்கும். இன்று திருக்கல்யாணம் முன்னிட்டு மிக பக்தர்கள் வந்து திருமாங்கலியங்கள் மாற்றப்பட்டால் அம்மனுடைய திருவருளால் வேண்டி இந்த சிவருமானுடைய அருள் பிரார்த்தனைகள் வழங்கப்பட்டு இங்கு பக்தர்கள் வந்து இந்த குங்குமம் காட்சியில் வாங்குவது பக்தர்கள், அடியார் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மிக சிறப்பாக அபிராமி அம்மனுடைய திருவருளாக வந்து திண்டுக்கல்லினுடைய பெருமை என்று ஸ்ரீ அபிராமி அம்மனுடைய பத்மகிரி மலையாமி நம்ம பார்க்கப்படுகின்ற காட்சியில பக்தர்கள் மிக சிறப்பாக அமையப்பட்டிருக்கும் இந்த காட்சிகள். திருமண கோலையோட்டோடு இன்று திருக்கல்யாணம் முன்னிட்டு சுவாமியின் திருவருளால் அபிராமி அம்மனுடைய பத்மகிரீஸ்வரர் சுவாமியின் திருவருளாக இங்கு வழங்கப்பட்டிருக்கும் காட்சிகள் பக்தர்கள் குங்குமங்கள் வாங்கி பிரசாதங்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் காட்சி நம்ம திண்டுக்கனுடைய பெருமையாக வாழ்க்கையில் குடும்ப நலனாக அமைய வேண்டிய, விவசாயிகள் சீர சிறப்பாக அமைய வேண்டிய, நாடு இந்த உலகம் நலமேற வேண்டும் என்றுதான், வாழ்வில் இறை அருள் பெற வேண்டும் என்றுதான் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் நாம் பார்த்திருக்கோம். அபிராமி அம்மனுடைய திருவருளால் ஓம் நம சிவாய போற்றி, தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவாய் போற்றி, கைலாய மலை கொண்ட கோகலி கொண்ட கருமன ஆகமான் என்று அன்னிப்பாந்த அணை என்று வேந்தனடி பிறப்பார்க்கும் விஞ்ஞான கோயில் அவனை சிறை கொள்வார் ஊன் வைக்கும் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய போற்றி.